கேஷவன் வந்து அந்த வீடியோல எடுத்தாருல கல்யாணத்துல, அந்த வீடியோ வந்து ரூம்ல போட்டு பாத்துட்டு இருக்காரு டிவில. அப்போ வர்றாரு ஆதி, போன் பேசிட்டு இருக்காரு. அந்த வீடியோல பாத்துட்டு அப்படியே ஆதியை பாக்குறாரு, அந்த வீடியோ பாக்குறாரு. கொஞ்சம் கூட காம்பினேஷனே இல்லையே அப்படின்னு ஒரு யோசனையில இருக்காரு. போன் பேசி முடிச்சுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதானே எனக்கு டவுட், எப்படிதான் இப்படி ஃபைட் பண்ண, சும்மா செம்மையா ஃபைட் பண்ணடா அப்படின்னு சொன்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு ஆதி. டே மச்சான், எனக்கு ஒரு டவுட், உனக்கு புல்லட் ஓட்ட தெரியாது, எப்படி புல்லட் ஓட்டுன? அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அந்த பொண்ணு எப்படி மச்சான் கண்டுபிடிச்ச? எந்த பொண்ணு? அதான் அந்த துரையை லவ் பண்ணிச்சுல ஒரு பொண்ணு, அதுதான். அதுவா? அது தமிழ் அடைச்சு வச்சிருந்தாங்களா, அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, வேஷ்டி எப்படிடா மச்சான் இப்படி கட்டின? சாதாரணமா நீ வேஷ்டி கட்டுறேனாவே பெல்ட் கட்டிட்டு தான் கட்டுவ, ஆனா எப்படி இந்த வேஷ்டியை கட்டிட்டு புல்லட்ல வந்த கெத்தா இறங்கி வந்திருக்கிற, இங்க வந்து ஃபைட் வேற பண்ண, எப்படிடா? அதெல்லாம் விட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த காலரை மேல தூக்கி விடுவாரு பாருங்க வாசு, அது மாதிரியே தூக்கி விடுறாரு ஆதி. அந்த மீசையை முறுக்குவார் பாத்தீங்க, அந்த ஒரு மாதிரி பண்ணுவார்ல, அது மாதிரி வாசு பண்ண மாதிரியே ஆதியும் பண்றாரு. அதை பார்த்துட்டு டே எப்படா எப்படி இப்படி சேஞ்ச் ஆனா? டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்றாங்க ஆதி. ஆக்சுவலா ஆதிக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, அந்த கையெடுத்து கும்பிட்டாங்க பாத்தீங்களா பாரதி, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த நேரம் ஃபுல்லா வாசுதான் இருந்திருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா வாசு அப்பப்ப வந்துட்டு போறாரு, ஆதி அப்பப்ப இருக்காரு. டே விடுற, இந்த பேச்செல்லாம் விடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா, அந்த புல்லட் எப்படிதான் ஓட்டணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கேஷவ் போயிடுறாரு. போன பின்னாடி அந்த வீடியோ பாக்குறாரு. பாத்துட்டு எப்படி எனக்கு புல்லட் ஓட்ட தெரிஞ்சது, அதே மாதிரி அங்க நடந்தது எதுவுமே வந்து சரியா ஞாபகம் இல்ல. ஆதிக்கு ஒரே குழப்பத்துல இருக்காங்க ஆதி. அடுத்ததே நம்ம பாரதி காமிக்கிறாங்க, சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ் வர்றாங்க. அம்மா தலசை விடுமா, லேட் ஆச்சுமா ஸ்கூலுக்கு. ஏண்டி பாட்டிட்ட போய் தலசி வைக்கிய? ஐயோ வேண்டாம்மா, பயங்கர கோபத்துல இருக்காங்க பாட்டி, அதனால நான் போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, நீ ஏசே விடுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி வான்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க பாத்தியாமா, இங்க பாரு புள்ளைய கூட்டிட்டு போறா, இங்க பாரு நீ ஆபீஸ் கிளம்பிடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல இவங்க கிளம்பி எல்லாம் அதான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நின்னு பாரதி, எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க மரகதம். இவளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆபீஸ் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட நேத்து நடந்ததை பத்தி கவலையே இல்லையா? என் பையன் தோர போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு, கொஞ்சம் கூட கவலை இல்லாம நீ பாட்டுல ஆபீஸ் போறேங்கிற. அதுவும் அந்த ஆதி தான் அடிச்சான், அவனோட ஆபீஸுக்கே போறேன்னு சொல்ற, உனக்கு இதெல்லாம் நியாயமாவே இருக்குதா? உன் மனசே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சும்மா இருக்காங்களா, அதானோ அவங்க சொல்றாங்க, என் தம்பி முதல் தம்பி வாசுவ கல்யாணம் பண்ண, அவன் செத்து போயிட்டான். ரெண்டாவது தம்பி துரைய கல்யாணம் பண்றேன்னு சொல்லி கடைசியில அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், ஒரு ஆசையே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. மரகதம் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இப்படி நீ சொல்றீங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி. அதுக்கு இப்படித்தான் பேசுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். கரெக்டா ஆபத் பாண்டவன் மாதிரி ரத்னம் வந்துடுறாரு. என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ் குட்டி என்னாச்சுடா, ஏன் எல்லாம் சோகமா இருக்கீங்க? தாத்தா பாட்டி அம்மாவை திட்டுனாங்க அப்படின்னு சொன்னோடனே கோவம் வந்துடுது. எதுக்கு இப்ப அவ திட்டினா? இல்லைங்க, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப ஏன் வேலைக்கு போறது என்ன தப்பு இருக்குது? புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுறான், அது வந்து பாரதி சும்மா தானே இருக்கும், வேலைக்கு போகட்டுமே விடு. எங்க போறா? அந்த துறைய நம்ம துறைய அடிச்சான்ல அந்த ஆபீஸ், அதுவும் அந்த ஆதிசை ஆபீஸுக்கே போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோடனே போயிட்டு வரட்டுமே, இப்ப என்ன ரெண்டு பேரும் இனிமேல் அவனை பத்தி ஏதாச்சும் பேசவே வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கண்ண பின்னான்னு மரகதத்தை திட்டுறாங்க. மரகதத்தை திட்டினோடனே கோவம் வந்துடுது மரகத்துக்கு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் துறையை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் திட்டாரு. ரத்தனம் சொல்றாரு, நீ சின்ன புள்ள இருந்து ஓவரா செல்லம் கொடுத்து உன் பையனுக்கு எடுத்து போட்டு இப்ப வந்து எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அம்மா நீ ஸ்கூலுக்கு பிள்ளைய கூட்டிட்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வாமா போ அப்படின்னு சொல்றாங்க. மரகத்துக்கு கோவம் வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. ஏன்பா சும்மா அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தனம் சொல்றாங்க. ஆமா, நீ இதுன்னு சொல்லுவ, இதுக்கு மேலேன்னு சொல்லுவ. அந்த துறைய சின்ன வயசுல இருந்து கண்டிக்கும் போதெல்லாம் உங்க அம்மா தான் வந்து தடுத்து பாவம் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி அவன் வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கப்போ ரெண்டு பேரும் அவனை பத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆபீஸ்க்கு பாப்பாவை விட்டுட்டு ஆபீஸ்ல வந்து உட்காடுறாங்க. யாருமே வரலைங்க. கேஷவன் ஆதி ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்த உடனே நான் வேலை செஞ்சுட்டு இருந்த பாரதி ஆதிய பாக்குறாங்க. ஆதிய பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறாங்க. ஆதியும் பாரதி பார்த்து சிரிக்கிறாங்க. பாரதி வந்து வந்துட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆதி. அதுக்கப்புறம் ஆபீஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கேஷவன் பாரதி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க லதா வர்றாங்க. எப்பயும் போல லேட் ஆகி தான் வராங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சே, ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா லதா வர்றாங்க. அவங்க கேபினுக்கு போகலான்னு பாக்குறப்போ அங்க பாரதி இருக்காங்க. ஏய் பாரதி வந்துட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாரதி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் பாரதி, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைச்சும் கூட பாக்கல பாரதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேசவன் சொல்றாங்க, என்னதான் நீங்க சொன்னீங்கனாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங் மனசு அப்படின்னு சொல்றாங்க. லதா சொல்றாங்க, எப்படியோ உன்னை கடவுள் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சென்டிமெண்டா வந்து லதா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு லதா நீ சென்டிமெண்ட்
சென்டிமெண்டா பேசினேன்னா ரொம்ப நல்லாவே இல்ல தாத்தா, நீ எப்பயும் போல ரவுடித்தனம் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதி சொல்றாரு, பரவாயில்ல பாரதி, இருந்துட்டு போட்டும், இப்படி சென்டிமெண்டா பேசினாச்சும் அவங்க வேலையை ஒழுங்கா பாக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒழுங்கா வேலை பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லதாவும் கேசவனும் அந்த சமயத்துல ஃபைல எடுத்துட்டு பாரதி அங்க இருந்து போறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு, பாரு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம், அவங்க வேலையை அவங்க கரெக்டா பாக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதி அப்படி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஆதி பாரதி உள்ள போறாங்க. அப்படியே பாரதி பார்த்து சிரிக்கிறாங்க. ஆதியும் சிரிக்கிறாங்க. அந்த ஃபைல்ல சைன் போடுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. பாரதி அங்க நின்னுட்டு இருந்தா நான் எப்படி சைன் போட முடியும், பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரதியும் பக்கத்துல வந்து, அதாவது ஆதி உட்காந்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. பாரதியும் அப்படியே பாரதிய ரொமான்ஸா ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சைன் போட்டுட்டு இருக்காங்க. ஆதி என்ன பண்றாருன்னா, சைன் போடுறப்ப நம்ம பாரதியை பார்த்துட்டே சைன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாரதி சொல்றாங்க, ஆதி ஃபைல கொஞ்சம் பார்த்து போட்டா நல்லா இருக்கும் ஆதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதி சொல்றாரு, எல்லாமே கிளியரா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிட்டு இருக்காரு. சைன் போட்டு முடிச்சோடனே ஆதி கேக்குறாரு, பாரதி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆதி, நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வார்த்தையில தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும் ஆதி. எனக்காகவும் தமிழுக்காக தான் நீங்க இது எல்லாமே செஞ்சிருக்கீங்க. என்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்குள்ளேயே ஆரம்பிச்சு அதுவும் முடிஞ்சிருது. இப்ப திரும்பி பார்த்தா லைஃப் ஆரம்பிச்ச இடத்துல நின்றுது அப்படின்னு சொல்றாங்க. பாரதி, நீங்க ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா பாரதி, நம்ம 2 பேர்த்து லைஃபையுமே நம்ம 2 பேரும் டிசைட் பண்றது இல்ல, மத்தவங்க தான் டிசைட் பண்றாங்க. என்னோட லைஃபை ஏன் அம்மா டிசைட் பண்றாங்க, உங்களோட லைஃபை உங்க மாமனார் டிசைட் பண்றாங்க. வாசு இருந்த கொஞ்ச நாள்ல இன்னொரு காதலான்னு கேள்வி கேட்பாங்க பாரதி. ஆனா இங்க காதலை பற்றி உணர்ந்துக்கிற புரிதல் ரொம்ப கம்மி, அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வேற. பாரதி, நமக்கு எது முக்கியம்னு தெளிவா இருந்தாவே போதும் பாரதி, அப்படி இருந்தா லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பாரதி அப்படின்னு சொல்லும் போதே இதெல்லாம் கேட்டுட்டு பாரதி இப்பதான் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. அப்படி சிரிக்கிறாங்க ஆதிய பார்த்து. பாரதி, இனிமேலாவது நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளுமே நம்மளே எடுத்தா நல்லா இருக்கும் பாரதி, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஆதி சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. பாரதி 2 பேரும் அப்படியே ரொமான்ஸா லுக்கு விட்டுட்டு இருக்காங்க. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர்றாரு கேசவன். இவங்க 2 பேரும் ரொமான்ஸா லுக்கு விட்டுற பார்த்துட்டு, சரி 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 நான் அப்புறமா வர்றேன் அப்படிங்கிறங்க. டே என்னன்னு சொல்லுடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே முன்னாடி அப்படி நகர்ந்து முன்னாடி போய் நின்னுட்டு, இல்லடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்கள தாண்டி தள்ளி நின்று அவங்க முகத்தை பார்க்காம பேசுறாரு கேசவன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பாரதி அங்க இருந்து போயிடுறாங்க. பாரதி பண்ண டே ஆதி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு கேசவன். டே 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 ஏதாச்சும் சொல்லிட்டியா பேசிட்டியா பாரதிட்ட மட்டும் கேட்காத, எல்லாமே நம்ம விருப்பப்பட்டபடி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆதி. மச்சான் உன நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு கேசவன், சரிடா சரிடா ஓவரா பேசாத, வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. அடுத்ததே சாப்பிடுறதுக்காக லதா பாரதி 2 பேரும் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு யோசனையிலே இருக்காங்க. லதா, என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க, என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி, அது ஒண்ணு இல்ல பாரதி, அந்த துரை தாலி கட்ட வந்தா அப்படி ஒரு மேஜிக் மாதிரி எல்லாமே மாறிடுச்சு, பழைய நிலைமைக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பாரதி. நல்ல வேலைக்கு ஆதி வந்து உன்னை காப்பாத்திட்டாரு. அவன் மோசமானவன் எனக்கு தெரியும், ஆனா எவ்வளவு மோசமானவன் நான் நினைச்சும் கூட பாக்கல. வாசுவோட தம்பியா இருந்துகிட்டு எப்படி இப்படி எல்லாம் இவன் பண்றான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. லதா, அட விடு பாரதி, அதுக்குதானே அவன் 1 2 3 1 2 3 கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாரதி, நான் இந்த சமயத்துல இதை சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லணும்னு தோணுது. பாரதி, நீயும் ஆதியும் தான் ஒண்ணு சேருவீங்கன்னு என் மனசுக்குள்ள தோணுது. அதனாலதான் பெரியவங்களே பார்த்து முடிவு பண்ண கல்யாணமே நின்னு போச்சு. உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா ஆதி தான் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆதிக்காக நீயும் உயிரவே கொடுக்க துணிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க லதா. இது எல்லாத்தையும் கேட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பாரதி. இதோட இந்த எபிசோட் முடியுது.